பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஏவுதலின்படி விசுவாச வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி ஆண்டவருக்குள்ளே உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் அப்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன். சாராளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஆத்தூர் பகுதியிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய சபைக்கு ஒரு சகோதரி வருவார்கள். திருமணம் ஆகி ஏறக்கூடிய 8 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. மாமியார் வீட்டிலே கொடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாமல் 8:30 மணிக்கு ஆராதனை என்றால் 8 மணிக்கே சபைக்கு வந்து நெடும் முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். பல நாட்கள் இதை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்தோம். என் தனி ஜெபங்களில் அவர்களுக்காய் போராடி தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து சாமுவேல் என்று சொல்லி அவனுக்கு பெயர் வைத்து பிரேஷ்டை செய்யும்படி கர்த்தர் அடியனுக்கு உதவி செய்தார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, விசுவாசித்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த நிச்சயம் இருக்குமானால் குழந்தை பெறுவதற்கான பலன் இல்லாது இருந்த சாரால் அந்த பலனை பெற்றுக்கொண்டு கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையை கூட இருக்கிற நிலைமையாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு ஒன்று தேவை, நம்முடைய விசுவாசம் பலனாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை தேவன் மேலே வைக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவர் என்பதை நிச்சயமாய் நாம் நம்ப வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏசப்பா நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல்ல, அதை பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லை? ஆனால் சில நாட்கள் கடந்து போன உடனே அந்த வார்த்தையின் மேலே ஒரு பிடிமானம் இல்லை. அந்த வார்த்தையின் மேல் இந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போய் என்ன அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. சகோதரி உங்க கூட தான், சகோதரனை உங்க கூட தான் ஆண்டவர் பேசுறாரு. இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஒரு மனுஷன் இல்லை, உங்க சர்ச்சு பாஸ்டர் இல்லை, அவர் உண்மை உள்ள தேவன். வாக்கு தத்தம் நிறைவேறும். விசுவாசிங்க. இப்ப முழங்கால் படியிடுங்க. விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டம்பா, ஆனாலும் அந்த வாக்கு தத்தம் மனிதன் கரத்திலிருந்து எனக்கு வரவில்லை, உண்மை உள்ள தேவனாகி உங்களுடைய கரத்திலிருந்து வந்தது என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் அற்புதம் ஆரம்பமாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர், அதில் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்படிப்பட்டதான வாசனம் கிரியை செய்யட்டும், பலப்படுத்தட்டும். யார் யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காய் எதிர்பார்த்திருக்கிறார்களோ தகப்பனே, ஒரு விஷயம் மனம் இறங்கும். மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென்.